திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மழை ஓய்ந்த பின்பும் 5 கிராமங்களில் நீர் வடியாததால் 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்துல கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள், அதே போன்று இளம் நெல் பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது இந்த பயிர்கள் அனைத்தும் அழுகக்கூடிய நிலையில உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம். இந்த வண்டிக்கோட்டம், வடபாதி, திருச்சி, நெம்மேலி, முதல் சேத்தி, ஏத்தக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் 50 நாட்களிலிருந்து 60 நாட்களான அந்த சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. அந்த பயிர்களை விவசாயிகள் வேதனையுடன் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் செலவு செய்து தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக முற்றிலுமாக அந்த பயிர்கள் அழுகி வருகிறது. இனிமேல் அந்த பயிர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த வாரம் 10, 11, 12, 13 ஆகிய 4 தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக இதுவரை 13,117 ஏக்கர் அந்த அறுவடைக்கு தயாரான மற்றும் இளம் நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கணக்கெடுக்கும் பணி மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் இறுதியாக எவ்வளவு ஏக்கர் பாதிக்கப்பட்டிருப்பது, அதில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு என்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிப்பார்கள் எனவும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த கோரையாறு, இந்த வடபாதி, குறிச்சி, வட்டிக்கோட்டம் உள்ளிட்ட பகுதியில் கோரையாறு முழுமையாக தூர்வாரப்படாததன் காரணத்தினாலேயே தண்ணீரை வடிவைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.